ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். அடுத்த வாரம் 4 நாள் தொடர்ந்து லீவ் வருது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வீடியோவில். 4 நாட்கள் லீவ் வருது அடுத்த வாரம். இப்படி தானே நம்ம தமிழில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றுங்க. 4 days லீவ் இன் நெக்ஸ்ட் வீக். தமிழில் சொல்கிறப்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அது 4 நாள் லீவ் வருது அடுத்த வாரம். ஆனால் இங்கிலீஷில் 4 days லீவ் இன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸாக இல்லை, ஃப்ரேசஸ் மாதிரி இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது. இது எப்படி சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத பாருங்கள். தெர் ஆர் 4 days. தெர் ஆர் 4 days அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 நாட்கள் இருக்கின்றது. தெர் ஆர் 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் 4 நாட்கள் விடுமுறை இருக்கிறது. சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதே விஷயத்த நமக்கு அடுத்த வாரம் 4 நாள் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வி ஹாவ் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது. வி ஹாவ் 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி சொல்லலாம். 4 நாள் லீவ் இனிமேல் தான் வரப்போகுது. அப்போ எதிர்காலம். அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இதை சொன்னோம்னா வி வில் ஹாவ் 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் மாதிரியே நம்ம சொல்லலாம். தேர் வில் பி 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக். ஓகே, 4 நாள் லீவ் அடுத்த வாரம் வருது அப்படிங்கிறத எப்படி வேறு வேறு டைப்பில் நம்மளால் சொல்ல முடியுது பாருங்கள் ஒரு சென்டென்ஸில். இங்கிலீஷ் சென்டென்சஸில் கொடைக்கானல் போகலாமா, அவ்வளோதான். 4 நாள் லீவுக்கு கொடைக்கானல் போகலாமா. கோ டு கொடைக்கானல். கொஸ்டின் மார்க் போட்டோன்னா இது ஒரு சென்டென்ஸ் கிடையாது, கொஸ்டின் சென்டென்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் 2 வார்த்தையில் முடிஞ்சது, கொடைக்கானல் போகலாமா. ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? ஷால் வி கோ டு கொடைக்கானல். இப்போ வேர்பல் கொஸ்டின் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த வேர்பல் கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி WH டைப் கொஸ்டின் தெரிஞ்சிருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வேர்பல் கொஸ்டின். இதுவே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஷால் வி கோ டு கொடைக்கானல். இதவே ஷால் வி பிளான் ஃபார் எ கொடைக்கானல் ட்ரிப். இது பாருங்கள், ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்கள். கோ, பிளான். ஷால் வி பிளான் ஃபார் எ கொடைக்கானல் ட்ரிப். கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் பண்ணலாமா. இதே விஷயத்தை லெட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். லெட் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடங்களில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். லெட் அஸ் பிளான் ஃபார் அ கொடைக்கானல் ட்ரிப். ஒரு கொடைக்கானல் ட்ரிப்புக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் 4 நாள் லீவ் வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறோம். தேர் வில் பி 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக். லெட் அஸ் பிளான் ஃபார் அ கொடைக்கானல் ட்ரிப். சென்டென்சஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கியங்கள், இந்த கேள்விகள், உங்களோட ஐடியா என்ன? நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த 2 கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஐடியா என்ன? வாட் இஸ் யுவர் ஐடியா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். வாட் இஸ் யுவர் ஐடியா? நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? இந்த ஐடியா அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஒப்பீனியன், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம், உங்களுடைய சஜஷன் சொல்லலாம். வாட் இஸ் யுவர் சஜஷன்? வாட் டு யூ திங்க்? இந்த கொஸ்டினை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் ட்ரிப்? வாட் டு யூ திங்க் அபவுட் கொடைக்கானல் ட்ரிப்? இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். வி வில் பி ஹேவிங் 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக். லெட் அஸ் பிளான் ஃபார் அ கொடைக்கானல் ட்ரிப். ஷால் வி பண்ணலாமா? இந்த ஷால் வி அப்படிங்கிறது கொஸ்டின் டேக், அதாவது சின்ன கொஸ்டின், ஷார்ட் கொஸ்டின், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்குற மாதிரி. ஷால் வி அப்படின்னா பண்ணிக்கலாமா? வாட் டு யூ திங்க்? டு யூ ஹாவ் எனி அதர் ஐடியா? உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே சிச்சுவேஷன் வேறு மாதிரி. நெக்ஸ்ட் வீக் வி ஹாவ் 4 days லீவ். அடுத்த வாரம் நம்மளுக்கு 4 நாள் லீவ் இருக்குது. ஐ வாண்ட் டு ஹாவ் சம் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். ஸோ ஐ வாண்ட் டு விசிட் கொடைக்கானல். அதனால் நான் கொடைக்கானலுக்கு போகிறேன். ஷால் வி நம்ம போகலாமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? டு யூ ஹாவ் எனி அதர் பிளான்? நீங்கள் ஏதாவது வேறு பிளான் வச்சுருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அடுத்த வாரம் கண்டிப்பாக அதை கொடுக்கணும். இந்த கண்டிப்பாக, கட்டாயமாக அப்படின்னு வர்றப்ப ஷுட் யூஸ் பண்ணலாம், ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களால் கொடைக்கானல் ட்ரிப்புக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது கெனாட், முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். கெனாட் அப்படின்னா ஓகே, கேன் அப்படின்னா முடியும்னு அர்த்தம்.
இந்த வார்த்தைகள் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ஐ ஹாவ் டு சப்மிட் அ ப்ராஜெக்ட். நான் அடுத்த வாரம் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் ஐ ஷுட் சப்மிட் அ ப்ராஜெக்ட். இந்த நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற வார்த்தைகள் அட்ஜங்க்ட், அது கடைசியும் வரலாம், சென்டென்ஸுடைய கடைசியிலையும் வரலாம். ஐ ஹாவ் டு சப்மிட் அ ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட் வீக் ஐ ஹாவ் டு சப்மிட் அ ப்ராஜெக்ட், ஸோ அதனால் ஐ கேனாட் கம், என்னால் வர முடியாது. த ப்ராஜெக்ட் சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது பாருங்களேன், சப்மிட் அப்படிங்கிறது வேர்பு, சப்மிஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இந்த மாதிரி வேர்பிலிருந்து நவுனாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சென்டென்சஸ் வேரியேஷன் வேறு வேறு மாதிரி காமிக்க முடியும். அந்த 4 நாட்கள் நிறைய பேர் அங்கே வருவாங்க கொடைக்கானலுக்கு, அதனால் அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நிறைய மக்கள் அங்கே வருவார்கள், அதனால். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். On that 4 days, more people, நிறைய பேர், நிறைய மக்கள், will visit கொடைக்கானல். Okay, more people will come to கொடைக்கானல். பாருங்கள், 4 நாட்கள் நிறைய பேர் அங்கே வருவாங்க. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அதனால் அங்கே கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். கூட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை? க்ரௌடு. ஓகே, ஸோ இந்த க்ரௌட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இங்கே ஃபியூச்சர் வந்திருக்கு பாருங்க. ஸோ தேர் வில் பி மோர் க்ரௌட், அங்கே நிறைய கூட்டம் இருக்கும். தேர் இஸ் எ க்ரௌட் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். இங்கே வில் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர் வில் பி மோர் க்ரௌட், அங்கே கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி லீவ் சமயத்தில் சுற்றுலாத்தலங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் நல்லது. இந்த இட் ஈஸ் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன். இட் ஈஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இது எப்படி சொல்லுவீங்க? இட் இஸ் குட் டு அவாய்ட் விசிட்டிங் டூரிஸ்ட் பிளேசஸ். விசிட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் கோயிங் டு டூரிஸ்ட் பிளேசஸ். இந்த மாதிரி நாட்களில், டூரிங் திஸ் டைம், டூரிங் தி ஹாலிடேஸ். இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் கோயிங் டு டூரிஸ்ட் பிளேசஸ் டூரிங் தீஸ் ஹாலிடேஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிக்கலாம். வி வில் பி ஹேவிங் 4 days லீவ் இன் தி நெக்ஸ்ட் வீக். லெட் அஸ் பிளான் ஃபார் அ கொடைக்கானல் ட்ரிப். ஷால் வி? What do you think? Do you have any other idea? Next week I have to submit a project. Moreover அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலும் அப்படின்னு அர்த்தம். Moreover, on that 4 days more people will visit Kodaikanal, so there will be more crowd. It's better to avoid going to tourist places during these holidays. நிறைய situational based வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.